விமான பிரயாணத்தின் போது கனடாவினுள் வந்து சேரும் ஒரு பிரயாணியின் பொதிகள் துளைந்தால் அடுத்த கட்டம் என்ன என்ற விடயத்துக்கு இன்றைக்கு வருவோம். விமான பிரயாணங்களில் பிரயாணி ஒருவர் விமான நிலையத்துக்கு வந்து சேர அவரது பொதிகளும் குறிப்பிட்டபடி வந்து சேர்ந்து அவரது கையில் சேர்க்கப்பட வேண்டியது விமான சேவை நிறுவனங்களின் சட்ட ரீதியான பொறுப்பாகும். இவை தொடர்பாக கனடிய மத்திய அரசு பேசஞ்சர் பில் ரைட்ஸ் செக்ஷன் 23 ஆஃப் த ஏர் பேசஞ்சர் ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன்ஸ் என்றதொரு சட்டமூலம் ஒன்றை உருவாக்கி த கனடியன் ஏர் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற கனடிய விமான போக்குவரத்து அதிகார சபை என்ற மத்திய அரசு நிறுவனம் ஒன்று இந்த சட்டமூலத்தினங்களை கண்காணித்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அதாவது அந்த பொதி லக்கேஜ் ஒன்று தொலைந்து விட்டது கண்டுபிடிக்க முடியவில்லை என விமான சேவை கம்பெனி ஒன்று பிரகடனப்படுத்தினால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்றதனை இந்த சட்டப்பிரிவுகள் சரியாக தெளிவானுகின்றது. எழுத்து மூலம் பொதிகளின் இழப்புகளுக்கு நட்டஈடு கோரி எந்த நிறுவனத்தின் விமான சேவையில் முதல் பொதி ஏற்றப்பட்டதோ அந்த விமான நிறுவன கம்பெனிக்கும் இறுதியாக எந்த விமான சேவையில் பொதி வந்து சேர வேண்டி இருக்க வேண்டுமோ அந்த கம்பெனிக்கு நட்டஈடு கோரி மனு செய்யலாம். அதற்குரிய விண்ணப்ப படிவங்களை நீங்கள் இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். உள்ளூர் விமான பிரயாணமாக இருந்தால் $3,500 வரையும், சர்வதேச விமான பிரயாணமாக இருந்தால் $2,100 வரையும் நட்டஈடு வழங்க வேண்டும் என்பது விமான பாதுகாப்பு சட்டங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஒவ்வொரு விமான சேவை கம்பெனியும் இந்த விடயத்தில் பிரத்யேகமான சட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வருகின்றது. விமான சேவை நிறுவனம் ஒன்று பொதிகள் தொலைந்து தொடர்ந்து நட்டஈடும் வழங்கும் விடயத்தில் காலதாமதம் செய்தால் த கனடியன் ஏர் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற கனடிய விமான போக்குவரத்து அதிகார சபை அல்லது மத்திய அரசின் கீழ் இயங்குகின்ற கனடிய டிராவல் கம்ப்ளைண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகின்ற விமான பிரயாணங்களின் முறைப்பாட்டு அலுவலகம் என்ற நிறுவனங்களின் கவனத்துக்கு முறைப்பாட்டினை முன்னெடுத்தால் எதுவித செலவுகளும் இல்லாது அதனை தீர்த்து வைப்பார்கள். இதற்குரிய தகவல்கள் விண்ணப்ப படிவங்கள்னு இந்த இணையதளங்களிலூடாக பெற்றுக்கொள்ளலாம். இவை தவிர ட்ராவல் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ் என இருந்தால் அதன் மூலம் பொது இழப்புகளுக்கு நிவாரணம் பெறலாம். மற்றது அடையாளம் கண்டு பெற்றுக்கொள்ளாது தவறவிடப்படும் பொதிகளில் தெளிவான விலாசம் ஒட்டியிருந்தால் அவை கண்டுபிடிக்கப்படும் பொழுது 5 நாட்களுக்கு சரியான விலாசத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். 5 நாட்களின் பின்பும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படாது போனால் தமது விமான கம்பெனியின் பண்டக சாலைக்கு அனுப்பிவிடுவார்கள். அதனை திறந்து பார்த்து உரிமையாளரின் அடையாளங்கள் ஏதாவது உண்டா என பரிசீலனை செய்கின்ற அதிகாரம் அந்த பண்டக சாலையின் உயர் அதிகாரிகளுக்கு உண்டு. அவ்வாறு சரியான விலாசம் கிடைத்தால் அதனை உரியவரிடம் சேர்ப்பிப்பார்கள். அவ்வாறு அடையாளம் கண்டுபிடிக்கவில்லையானால் 60 நாட்களின் பின்பு அதனில் உள்ள பொருட்களை எடுத்து விற்பனை செய்ய அல்லது நன்கொடையாக வழங்க அல்லது குப்பை தொட்டியில் வீசும் அதிகாரங்கள் அந்த பண்டக சாலையின் அதிகாரிகளுக்கு உண்டு. ஆனால் கோரப்படாது உரிமையாளரின் அடையாளம் கண்டுபிடிக்கப்படாது பண்டசாலைகளில் குவியும் பொதிகளும் உண்டு. தொலைந்த பொதிகளுக்காக நட்டஈடு கோருவோரும் பலர் தொடர்ந்த வண்ணமே உள்ளனர். எனவே விமான பிரயாணிகள் என்ன செய்ய வேணும்? பொதிகளின் வெளியே தெளிவாக தங்களின் பேர் விலாசங்களை எழுதி அவை கலன்று விடாத நிலைமையில் உறுதியாக ஒட்டிவிடல் வேண்டும். பொதிகளின் உள்ளேயும் தங்களுடைய பேர் விலாசத்துக்குரிய அடையாளங்கள் ஏதாவது ஒன்றின் பிரதியினை வைத்துவிடல் வேண்டும். அப்படி செய்துவிட்டால் பல விடயங்கள் இலகுவாக இருக்கும். இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.